வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கும் இதோட இன்னும் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம உணவுல நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இன்னைக்கு வெயில் காலமா இருக்கு இல்லைங்களா, அதனால நெல்லிக்காயில ஒரு தயிர் பச்சடி சொல்றேன். நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய், பெரிய சைஸ் நெல்லிக்காய் 2 எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு காமூடி, 2 பச்சை மிளகா. இதை மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் தயிர் கலந்து தாளிச்சு கொட்டினோம்னா நம்மளோட நெல்லிக்காய் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நம்மளோட நெல்லிக்காய் பச்சடி மிக்சியில போட்டு அரைச்சி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது கூட நம்ம கடுகும் கருவேப்பிலை, அப்புறம் சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் லைட்டா தாளிப்புல போட்டு வறுத்து போட்டுட்டோம்னா சுவையான சூப்பரான ஒரு நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியேவும் சாப்பிடலாம், இல்லனா கொஞ்சமா தயிர் ஊத்தியும் சாப்பிடலாம். இப்ப நான் இதுல கொஞ்சமா ஒரு சிறிய கரண்டியில ஒரு கரண்டி தயிர் போட்டிருக்கேன். வேணா கொஞ்சம் கூடவும் போட்டுக்கலாம். கம்மியா போட்டு கலந்தாலே நல்ல டேஸ்டா இருக்கும். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சுட சுட நெய் சாதத்துக்கு இந்த நெல்லிக்காய் பச்சடி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட சருமத்தை பாதுகாக்கும், செரிமானத்தை ஜாஸ்தி பண்ணும், ஜீரண சக்தியை ஜாஸ்தி பண்ணும். அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஆஃபன் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இது எல்லாருக்குமே உகந்த உணவாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.